ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு இனிப்பான டிஷ் தான் செய்ய போகிறோம். 5 நிமிஷத்தில் செய்யலாம். அதுக்காக ஒரு வடைச்சட்டி எடுத்து கேஸ் மேலே வச்சுருக்கு. இப்போது ஒரு டம்ளர் வந்து வெள்ளை ரவை எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டம்ளர் போதும். இப்போ ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்றோம்னா ஒரு டம்ளர் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது லைட்டாக வறுத்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்துலேக்கு போட்டுடலாம். அதுக்கப்புறம் அதே வடைச்சட்டியிலேயே வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கு. நீங்கள் நிறைய நெய் ஊற்றினா உங்களுக்கு வந்து இந்த டிஷ்ஷு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதில் தேவையான அளவுக்கு திராட்சை முந்திரி போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஏலக்காயும் நான் வந்து கிள்ளி போட்டிருக்கு அந்த டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் கலரெல்லாம் சேஞ்ச் ஆனதுமே ஒரு டம்ளர் வெள்ளை ரவைக்கு வந்து நான் வந்து 3 டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த செம்பில் ஒரு செம்பு ஊற்றிருக்குங்களா, இது வந்து 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குது. நீங்கள் வேணால் கொஞ்சம் அதிகம் கூட வச்சுக்கோங்க. கம்மியானால் தான் உங்களுக்கு வந்து கேசரி கெட்டியாகும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் வந்து சுகர் போட்டிருக்கு. ஒரு டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சுகர் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கேசரி கலர் இருக்குல்லங்க, எல்லோ கலர் ஃபுட் கலர் போட்டிருக்கு. உங்களுக்கு ரெட்டுன்னா ரெட்டு போட்டுக்குங்க, எல்லோனா எல்லோ போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து கரையட்டும், அதனால் வந்து நான் இப்படி இலக்கி கொடுத்துட்ருக்குறேன். நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வரும்போது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொதிக்கும் பாருங்கள். இந்த டைமில் வந்து இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பத்தலைன்னா இந்த டைமில் இனிப்பு போட்டுக்குங்க. இந்த டைமில் வந்து நான் வெள்ளை ரவை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் நெய் தேவை, நல்லா சாஃப்டாக கேசரி வேணும்னா இந்த டைமில் கூட நெய் 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்போ இனியும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கேசரி ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் ரெடி ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸு, நல்ல சூப்பரான டிஷ்ஷஸ் எல்லாம் என்னோடய சேனலில் நிறைய நான் போட்டிருக்கு. கேரளா சமையல் தான் நிறைய போட்டிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.